வீட்டுக்கு வந்து உங்களை எல்லாம் கண்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமதன் வா. நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, இவங்க தான் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, வந்தோம். வணக்கம்மா. வணக்கம். பாருங்கள் பாருங்கள், நீங்கள் தானே மதனன் மோகினி? ஆமாம்மா, நாங்க தான். உங்களோட வருகைக்காகத்தான் ஐயாவும் நானும் காத்திருக்கிறோம். அவருக்கு தமிழ் பேச வாராது. ஐயா உங்களை உட்கார சொல்லுகிறார். அங்காலே இருங்கள் இருங்கள். மிஸ்டர் மதன், இந்த கௌரி சங்கர் இருவரையும் எங்களோட ஊரில் நடனமாட ஒப்பந்தம் செய்ய இருக்கிறோம். நீங்களும் அம்மாதிரி ஆட வாரீர்களா? அதற்கு என்ன தொகை வேண்டும்? எப்படி உங்களோட கண்டிஷன்? ஓஹோ, இந்த கௌரி சங்கர் உங்க ஊருக்கு வர சம்மதிச்சுட்டாங்களோ? இவங்க வந்து என்னத்தை ஆடி. மன்னிக்கணுமா, மதன் மோகினி நீங்க ஒப்பந்தம் செய்யறதா இருந்தா நாங்க உங்க ஊருக்கு வரதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு சொல்லணும். ஏன், என்ன சங்கதி? வேற ஒண்ணு இல்லம்மா, எங்களுக்கு ஈக்குவலா அவங்களால ஆடவே முடியாது. அதனால வந்து அவமானப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மௌஷியா, பீலா பிஸ்தர் கோயா கோயா, சீலா சப்து கோயா கோயா. நீங்கள் ரெண்டு கோஷ்டிகளும் எங்களோட ஊருக்கு வந்தால் நல்லதா இருக்கும் என்று ஐயா சொல்லுகிறார். இல்லம்மா, அவங்க வந்தா நாங்க வரது சந்தேகம் தான். கௌரி, ஏன் இப்படி பயப்படுற? பயம் ஒண்ணு இல்ல, நமக்குள்ள ஏதாவது பகை வந்துடுமோன்னு யோசிக்கிறேன். அதுக்காக நீ ஒண்ணு யோசிக்கல. எங்களோட சரி சமமா ஆடுறதுக்கு பாவம் உங்களுக்கு தைரியம் இல்ல. அப்படி சொல்லிடாத. நாளைக்கே இதே ஊர்ல எங்க வேணும்னாலும் ஒரே மாதிரி ஆடி பார்த்துடுவோம். பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாம். அதுக்கு தயாரா? இப்பவே தயார். அப்படி வாருங்கள் வழிக்கு. நீங்கள் ரெண்டு பட்டால் எங்களுக்கு நல்லது. உங்களுக்குள்ளே போட்டி வந்தால் கலைக்கும் நல்லது. நீங்கள் பேசிக்கொண்ட மாதிரியே நாளைக்கு இந்த ஊர் கண்காட்சியில் ஒரே மேடையில் ஆடுங்கள். அதை நானும் ஐயாவும் பார்க்கிறோம். அப்புறம் எங்களோட ஊருக்கு கொண்டு போக ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறோம். ஓயே, நீங்க சொன்ன மாதிரி ஒரே மேடையில் ஆட நாங்க ரெடியா இருக்கிறோம். அவங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேளுங்க. எதுக்கு நாங்க தயார்னு ஏற்கனவே சொல்லிட்டோமே. சந்தோஷம். அதற்கு உண்டான ஏற்பாட்டை உடனடியாக செய்யுங்கள். அதையும் அவங்களையே செய்ய சொல்லுங்க, நாங்க வர்றோம். மிஸ்டர் மதன், அங்காலே என்ன பேசுகிறீர்கள்? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தேகம். கேட்கலாமா? மௌஷியா, ரூடர் லிப் வியா வியா. என்ன சந்தேகம்? கேட்கலாமே. உங்க ரெண்டு பேர் குரலையும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்லையே, கேட்டிருக்க முடியாதே. நாங்களே வேஷம் போடுறவங்க எங்க கிட்ட நீங்க வேஷம் போடுறீங்களா? வேஷமா? என்ன சொல்லுகிறீர்கள்? ஆச்சி, என்ன பேசுறீங்க? ஏயா சியா சியா, முதல்ல இன்ஸ்பெக்டர், அப்புறம் காது கேட்காத பட்லர், இப்ப இந்த வேஷமா? இனிமே நீங்க எந்த வேஷமும் போட முடியாது. வெரி குட் மதன், வெரி குட். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? உங்களை கண்டுபிடிக்கணும்னு தானே நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க பூர்வீகம் என்ன? முதல்ல அது சொல்லுங்க. மதன், நாங்களும் உங்களை போல ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆமா, இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி இனிமே ரெண்டு பேருமே ஒன்னா கூட்டா சேர்ந்து பல பெரிய பெரிய காரியங்கள்ல ஈடுபடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல எங்க கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போன பொருளை எல்லாம் திருப்பி கொடுங்க, அதுக்கப்புறம் எதையும் பேசலாம். அந்த பொருள் மட்டும் இல்ல, நாங்க ஏற்கனவே பல இடங்கள்ல கொள்ளையடிச்ச பொருளும் உங்ககிட்ட இருந்து அபகரிச்சுட்டு வந்ததும் எல்லாம் எங்க கைவசம் தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ரெண்டையும் சமமா பிரிச்சு எடுத்துக்கலாம். உண்மையாவா? உறுதியா சொல்றேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வாங்க, உங்க பொருளை நான் திருப்பி கொடுத்துறேன். அதோட நான் ஒரு பெரிய திட்டம் சொல்றேன், அதுக்கும் நீங்க ஒத்துழைச்சா அதுல கிடைக்கிற பொருளையும் நம்ம ரெண்டு பேரும் பங்கிட்டு எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? உங்க பேச்ச நம்பலாமா? ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டோம். இப்ப நீங்க புறப்படுங்க. இன்னைக்கு பூராவும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நாளைக்கு சந்திப்போம். இன்னைக்கு நைட் இங்கதானே இருப்பீங்க? இல்ல இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, காலையில தான் வருவோம். அப்ப நாங்க நாளைக்கே சந்திக்கிறோம்.
தீயா தீயா நீயா நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, கால்ல விழு. அங்கடா சித்தப்பா எல்லாம் பைட்டா அடிக்கிற. ஒண்ணுமில்லாத்தான், உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். வெல் சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உலாவறதா முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டை எல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி? இருக்குதே, பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் 6 இன்ச்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச்ச ஒரு அடி ஆக்கிடுவேன். அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 என்னடா, 50,000 வேணாலும் கொடுக்கறேன். நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருட்டா சரிதான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தாண்டா. எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நான் வர்றேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்கெல்லாம்? ரொம்ப அசிங்கம். நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கினப்ப சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமையா இருக்கு. அதனால உங்க டிஸ்கஸ் நாளைக்கு வச்சுக்கங்களேன். அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்கு என்ன நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? Tomorrow is the Wednesday, not the Wednesday, you know that. பிரான்ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும். அந்த விவகாரத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற உங்களை தாஜா பண்ணி நைஸா பேசி உங்க பர்மிட்டையே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டே வா. அட நீ ஏன் பயப்படுற? உன் மூலியமா அவங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேகை பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சும்மா சாமியாரே, இந்த காலத்து பசங்கள்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொயின்னு இழுத்து பார்க்கலாமா கிட்டக்க வச்சு. அது மட்டும் இல்லம்மா, சிகப்பா இருக்கிற பொம்பளைய கால்ல தட்டினா தலை வரைக்கும் ரத்தம் எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். இல்லைங்களா ராஸ்கல்? ஏண்டா, எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக அவன் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல, அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்குறியா? இந்த வயசுலயே உனக்கு பொம்பளை கேக்குதா? ஏண்டா காவாட்டி பரதேசி, உங்க அக்கா செத்தன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். நீ என் மச்சல இல்லடா, பட்லிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா? அபாண்டம். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். சரி, வெளியே போறா திருச்சு பசங்களா. ஓய், ஓய், நீ ஏன் ஓடுற? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நான் ஏன் உன்ன சொல்றேன், அதுக்கு தான் வேற ஆள் வச்சிருக்கானு. அடி பாவி, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன்டி நானு. புருஷனா? ஆமா நீங்களா? ஆமா. எங்க திரும்புங்க, திரும்புங்க. அப்பாடா, தோண்ட மச்சம் இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷன் நீங்களேதான். நான் பயந்தே போயிட்டேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா? அதுல மூஞ்சா மறந்து போச்சு தெரியுமா? நான் சேல்ஸ் மேனேஜர் டே. நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். எனக்கா 15 நாள், ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது. எனக்காகவும் நாலு வருஷம் தான் போட்டிருக்கீங்க. புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா? ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட போறோம். இந்த சேல்ஸ் லைன்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல முடிவு பண்ண போறோம். கட்ட பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவடு காத்துட்டு இருப்பா, ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி தூக்கி தெருக்கிறோம் சுத்த வேண்டியது. மஞ்சு, நான் சொல்லுத நீ வாயை மூடுங்க. மாமா வர நேரம் ஆச்சு, குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். மஞ்சு, என்ன நீ குளிச்சிட்டியா? மாசத்துல 25 நாள் டூர் போக வேண்டியது, அப்புறம் குளிச்சிட்டியாங்கிற கேள்வி வேற. ஐயோ, இது சாதாரண குளிச்சிட்டியா? காதுல தோட்ட காணும், அதான் கேட்டேன். குளிக்கும் போது கைட்டு வச்சிருப்பேன், போய் எடுத்துட்டு வரேன். ஸ்ரீவத்சா, அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உண்மையில் இல்லடா. அன்னைக்கே சொன்னேன், இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு. கேட்டியா? என்னங்க இது? என்னது? ஐயோ, விடுங்க, விடுங்க. ஐயோ, மஞ்சு, டிஃபன் ரெடின்னு சொன்னாங்க, நான் ரெடிமா. தோட்ட கட்டு மறந்து வச்சுட்டேன் மாமா, இதோ வந்துட்டேன், நீங்க போங்க. ஓ சரிம்மா. மஞ்சு, உங்க வீட்டுக்காரி எப்ப வராரா? ஐயோ, அது வந்து மாமா இன்னைக்கு வந்துடுன்னு லெட்டர் வந்திருக்கு. அவன் எங்க வர போறான்? கடங்கார கழுத. ஏன் மாமா அவர் வாய்க்கு வந்தபடி
என்ன இல்லம்மா, வந்தோன்ன பொண்டாட்டிய பாக்கணும்னு நினைக்கிறவரு அப்பா வருவாரே, பொட்டிய மறைச்சு வைக்கணும்னு தோண வேணாம். கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீங்க போக மாமா, பின்னாடி வரேன். நீ உள்ள வாம்மா. உனக்கு பணத்துக்கு என்னப்பா குறைச்சல்? 9 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடறாப்புல உங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்கேன். தங்க விக்கிரகம் மாதிரி பொண்டாட்டி இருக்கா. அவளை வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு மாசத்துல 25 நாள் டூருன்னு ஊர் பூரா சுத்திட்டு இருக்கியே. இந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? அப்பா, நான் உங்க பையன், என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெரி குட், வெரி குட். தாராளமா நில்லு. சொந்த ஊர்லயே சொந்த கால நிக்கிறாமே, எதுக்காக வெளியூர் ஓடி போய் நிக்கிற? ஓ, டைம் ஆயிடுச்சோ? ஏப்பா, 25 நாள் வெளியூர் எல்லாம் சுத்துறியே, அங்க கோவில் குளம் ஏதாவது போறதுண்டா? கோவில நான் எதுக்கு? ஆமா, நீ எதுக்கு? அதுக்கு தான் அப்பா இருக்கானே. மனிதனால முடியாத காரியத்தை தெய்வம் செய்து வைக்கும்னு சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப நாள் அப்பா கூட பேசிட்டு திட்டீங்க இல்லையா? சரி, போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போ.